ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ் சீரிஸோட ப்ராக்டிஸ் செட் 2 பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி என்டிபிசி, குரூப் டி அண்ட் ஆல் அப்கமிங் ரயில்வே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டினியூ டு பி யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ் ஆஃப் த யூனியன் via செக்ஷன் 3 ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் which came into force in the year. இங்கிலீஷ் லாங்குவேஜை அஃபிஷியல் பர்பஸ்க்கு செக்ஷன் 3 படி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது எந்த இயர்லேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 1963 அப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜை கான்ஸ்டியூஷனில் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷெடியூல் 8 பார்ட் 17 ஆர்டிக்கிள் 343 351 இதில் தான் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷெடியூலுக்கு ஷார்ட்கட்டோட வீடியோ அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயோ இல்லை கண்டினியூஸ் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயோ இருக்கும். அதுதான் நியூட்டனோட ஃபஸ்ட்டு லா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் திங்ஸ் கண்டினியூஸாக அது ரெஸ்ட்லேயோ இல்லை மோஷனில் இருக்கிறது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லா ஆஃப் இனர்ஷியாவுக்கு. நியூட்டனோட செகண்ட் லாக்கு அப்போ என்ன, செகண்ட் லாக்கு அதர் நேம் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லா ஆஃப் மொமெண்டம். அதுதான் நியூட்டனோட செகண்ட் லாக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ரைடிங் எ பைசைக்கிள், இதுவுமே லா ஆஃப் மொமெண்டம் படி தான். அப்புறம் பாலை கேட்ச் பண்ணுறது, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா F = ma, ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்ற சொல்கிறது தான் இந்த லா ஆஃப் மொமெண்டம் பற்றினது. அப்புறம் நியூட்டனோட தேர்ட் லா என்ன அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் நியூட்டனோட தேர்ட் லா. இதுக்கு எக்ஸாம்பிள் ராக்கெட் லான்ச்சிங்கு, அப்புறம் போட்டை நம்ம பெடலிங்காக ரோயிங் பண்ணுறது, இது எல்லாமே நியூட்டனோட தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிளாக வரும். அடுத்த கொஸ்டின், ஹூ ஃபவுண்டட் த முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் இன் 1875 விச் லேட்டர் பிகம் அலிகார்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. யார் ஃபவுண்ட் பண்ணால் அதுக்கு நேம் அலிகார்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டின்னு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, சயீத் அகமது கான். இவர் தான் ஃபவுண்ட் பண்ணார் இந்த காலேஜை. ஆப்ஷன் ஏ, சாகிர் ஹுசைன். இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு கிரேட்டஸ்ட் டேப்லா பிளேயர் ஆர் ஆர்டிஸ்ட். முகமது அலி ஜின்னா, இவர் யாருன்னா இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாமல் இவர் 1945 லீடர் ஆஃப் இந்தியன் முஸ்லீம் லீகாகவும் இருந்திருக்காரு. இந்தியன் முஸ்லீம் லீகு. அப்புறம் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதுவுமே முகமது அலி ஜின்னா தான். அபுல் கலாம் ஆசாத் யாருன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் த ஃபஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் ரன் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1853. இது யாரோட பீரியடில் அப்படின்னு பார்த்தா லார்டு டல்ஹௌசி அவர் பீரியடில் தான் இந்த ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் ரன் பண்ணாங்க. இந்தியாவோட ரேங்க்கு ரயில்வே நெட்வொர்க்கை பொறுத்தளவு இந்தியா ரேங்க் எத்தனை அப்படின்னா 4th லார்ஜஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா யூஎஸ், செகண்டு சைனா. இந்த ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ரன் ஆச்சு அப்படின்னா 34 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மும்பை டு தானே. அடுத்த கொஸ்டின், த சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி இஸ். எது சதர்ன் மோஸ்ட் டிப் இந்தியன் டெரிட்டரியில் அப்படின்னு பார்த்தா
ஆப்ஷன் டி இந்திரா பாயிண்ட். இதுதான் சதர்ன் மோஸ்ட் டிப்பு. அதுவே இந்தியன் மெயின்லேண்டில் சதர்ன் மோஸ்ட் டிப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கேப் கொமரின். கேப் கொமரின் கன்னியாகுமரி. இதுதான் சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியன் மெயின்லேண்டு. அப்புறம் நார்த்து டிப் எது அப்படின்னா இந்திரா கோல். இது எங்கே இருக்குன்னா லடாக்கில். அப்புறம் ஈஸ்டர்ன் மோஸ்ட் டிப் எது அப்படின்னா கிபுத்து. இது எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். வெஸ்டர்ன் மோஸ்ட் டிப்பு எதுன்னா குஹர் மோட்டி. இது எங்கே இருக்குன்னா குஜராத். நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் வாஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜமா மஸ்ஜித் ஆஃப் டெல்லி கம்ப்ளீட்டட்? ஜமா மஸ்ஜித் எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1656. இது யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தா ஷாஜஹான் பீரியடில் தான் கட்டப்பட்டது. இதில் மொத்தம் 4 கேட்டு, 4 பில்லரு அண்டு 2 டவர் இருக்கும். எதனால் கட்டப்பட்டது அப்படின்னா ரெட்டு சாண்ட்ஸ்டோன்லேயும் அண்டு மார்பிளாலையும் கட்டப்பட்டது. இது எதை குறிக்குது அப்படின்னா கான்குவரிங் த ஹோல் வேர்ல்டு. அடுத்த கொஸ்டின், ஜிசாட் 31 அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜிசாட் அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட். இது எதை ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னா இன்சாட் 4ன்ற சேட்டலைட்டை ரீப்ளேஸ் பண்ணது. இது இந்தியாவோட 40th கம்யூனிகேஷன் சேட்டிலைட்டு. இந்த ஜிசாட் 31 யார் மேட் பண்ணா அப்படின்னா இஸ்ரோ. டேட்டு February 6, 2019. இதை லான்ச் பண்ணது ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கயானாலேருந்து லான்ச் பண்ணாங்க. இது நமக்கு என்னெல்லாம் தருது அப்படின்னா 4G கம்யூனிகேஷன், டிடிஹெச் சர்வீஸ் எல்லாமே இந்த சேட்டலைட் மூலமாக தான் கிடைக்குது. ஸோ இது என்ன சேட்டலைட் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட், ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், வென் வாஸ் காந்தி ஸ்மிருதி அண்ட் தர்சன் சமிதி ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. இது எப்போ ஃபார்ம் பண்ணது அப்படின்னா செப்டம்பர் 1984. இது யாருக்கு அண்டரில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஆப்ரேட்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரு. இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா டு ப்ரமோட் காந்தி லைஃபு அண்ட் டீச்சிங் அண்ட் டு ஃபாலோ ஹிஸ் ஃபிலாசபி. இதுக்கு சேர்பர்சன் யார் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஎஸ்க்கு ஓவரால் சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் தான். இந்த காந்தி ஸ்மிருதி அண்ட் தர்சன் ஸ்மிருதி இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில். அடுத்த கொஸ்டின், த புலந்த் தர்வாசா அட் ஃபத்தேபூர் சிக்ரி வாஸ் எரெக்டட் பை அக்பர் டு செலிப்ரேட் ஹிஸ் கான்கெஸ்ட் ஆஃப். எதோட விக்டரியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவர் புலந்த் தர்வாசாவை எரெக்ட் பண்ணார் அப்படின்னா ஆப்ஷன் பி குஜராத். இது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னா 1601. இதை விக்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் என்ட்ரி கேட் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லப்படுது இந்த புலந்த் தர்வாசாவை. 1571 பார்த்தீங்கன்னா அக்பர் தன்னோட கேபிட்டலை ஃபத்தேபூர் சிக்ரிக்கே மாற்றினார். ஆனால் அங்கே தண்ணி பஞ்சம் இருந்ததுனால லேட்டர் ஆக்ராக்கே திரும்ப மாற்றிட்டார்.
ஃபத்தேபூர் சிக்ரிக்கு மாற்றி திரும்ப ஆக்ராக்கே மாற்றிட்டார். அடுத்த கொஸ்டின், விச் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆண்ட் ஸ்டிங்? ஆண்ட் ஸ்டிங்கில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஆப்ஷன் பி மெத்தனாயிக் ஆசிட். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. லாக்டிக் ஆசிட் எதில் இருக்கும்? மில்க்கு, கர்டு இதெல்லாம் இருக்கிறது லாக்டிக் ஆசிடு. அசிடிக் ஆசிடு வினிகரில் இருக்கும். டார்டாரிக் ஆசிட் கிரேப்ஸில், டேமரினில் இதில் இருக்கிறது எல்லாமே டார்டாரிக் ஆசிட். அடுத்த கொஸ்டின், த லா தட் பெர்மிட்டட் விடோஸ் டு ரீமேரி, ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர். எந்த இயரில் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1856. இதை டிராஃப்ட் பண்ணது லார்ட் டல்ஹௌசி, அவர் பேரில் பண்ணப்பட்டது. ஆனால் பாஸ் பண்ணது யார் அப்படின்னா லார்டு கேனிங். இதில் சிக்னிஃபிகண்ட் ரோல் இந்தியா சைட்லேருந்து ப்ளே பண்ணது யார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திரா, பெங்கால்காரர். அவருக்கு வித்யாசாகர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு மீனிங் என்னென்னா ஓசன் ஆஃப் நாலேஜ். அவர் ஒரு பெரிய சோசியல் ரிஃபார்மர், எஜுகேஷனலிஸ்ட், இப்படிலாம் இருந்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், டாக்ஸால் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் விச் பிளான்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யூ தான் இதுக்கு ஆன்சரு. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஹிமாலயன் ரீஜனில் தான் கிடைக்கும். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கேன்சருக்கு. ஸோ இது ஆன்டி கேன்சர் ட்ரக்னு சொல்லுவாங்க. இந்த சிர் அப்படின்றது எதுக்கு பயன்படுது அப்படின்னா டு மேனேஜ் டயபிட்டிஸ். எப்படின்னா இது இன்க்ரீஸ் பண்ணும், இன்க்ரீஸ் இன்சுலின் செக்ரீஷன். அப்புறம் நீம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இது இச்சிங், அப்புறம் அல்சருக்கு, அப்புறம் பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணும். நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூனிசெஃப் சிச்சுவேட்டட்னு கேட்டிருக்காங்க. யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நியூயார்க் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு க்ளூஸோட வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் டெலிகாம் ஃபீல்டு ஐஎஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆப்ஷன் டி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இதுதான் ஐஎஸ்பிக்கு ஃபுல் ஃபார்மு. இது ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னா 1984 யூஎஸ்ஏல வந்தது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1994. இது வேற ஒன்றும் இல்லை, இட் ப்ரொவைட்ஸ் இன்டர்நெட். இது நமக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வந்தது தான், டு கனெக்ட் பீப்புள். ஃபஸ்ட்டு வந்தது என்னது அப்படின்னா விஎஸ்என்எல்னு, விதேஷ் சாங்கார் நிகாம் லிமிடெட் தான் ஃபஸ்ட்டு வந்தது. அடுத்த கொஸ்டின், செகண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இஸ் ரன்னிங் பிட்வீன்னு கேட்டிருக்காங்க. எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி டு காட்ரால தான் செகண்ட் வந்தே பாரத் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்தே பாரத் அப்போ எங்கே? ஃபஸ்ட்டு வந்தே பாரத்து டெல்லி டு வாரணாசி ரன் பண்ணாங்க. வந்தே பாரத்ன்றது இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இன்ஜின்லெஸ் ட்ரெயின். அடுத்து, ஹூ இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யாருன்னா ஆப்ஷன் பி வர்கீஸ் குரியன் தான். இந்த ஒயிட் ரெவல்யூஷனுக்கு இன்னொரு நேம் பார்த்தோம்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னா 1970. எம்எஸ் சுவாமிநாதன், இவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். அருண் கிருஷ்ணன் அண்டு ஹிராலால் சௌத்ரி, இவங்க 2 பேர் யார் அப்படின்னா ப்ளூ ரெவல்யூஷனோட ஃபாதர்ஸ்.
அடுத்து ஹூ ஹேஸ் ரிட்டன் த நரேட்டிவ் ஹிஸ்ட்ரி இந்தியா ஆஃப்டர் காந்தி? இந்தியா ஆஃப்டர் காந்தின்றது எழுதுனது யாருன்னா ஆப்ஷன் சி ராமச்சந்திர குஹா. இவர் இன்னொரு புக்குமே எழுதியிருக்காரு, காந்தி த இயர்ஸ் தட் சேஞ்ச்டு த வேர்ல்டு ஃப்ரம் 1914 டு 1946 அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாலதி ராவ் இவங்களுமே ஒரு ரைட்டர் தான். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா தி பிரிட்ஜ் ஏ நாவல் அப்படின்னு இவங்களும் ஒரு ஃபேமஸ் புக் எழுதியிருக்காங்க. அருந்ததி ராய் இவங்களோட ஃபேமஸ் புக் என்னென்னா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ரூபா பாஜ்வா இவங்க எழுதின புக்கு தி சாரி ஷாப். அடுத்து விச் இஸ் த ஃபேட் அக்குமுலேட்டிங் டிஷ்யூ இன் அவர் பாடின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ தான். மொத்தமே ஃபேட் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தா 2 உண்டு. ஒன்று அடிப்போஸ் டிஷ்யூ, இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று ஏவியோலார் டிஷ்யூ, இது ரெண்டுமே உண்டு. அடிப்போஸ் டிஷ்யூன்றது நம்ம எனர்ஜியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அடுத்து எபித்தீலியல் டிஷ்யூ, இது என்னன்னு பார்த்தோம்னா அவுட்டர் கவரிங் ஆஃப் ஸ்கின் ஃபார்ம் பண்ணுறதே இந்த எபித்தீலியல் டிஷ்யூ தான். இதுதான் நம்ம பாடியை ப்ரொடெக்ட் ஃப்ரம் சன்லைட்டு, செக்ரீஷன் அண்ட் அப்சர்ப்ஷன், இந்த எல்லா வேலையுமே பார்க்குறது இந்த எபித்தீலியல் டிஷ்யூ தான். அப்புறம் வாஸ்குலார் டிஷ்யூ, இது என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு பிளட் வெசல்ஸ், லிம்பாட்டிக் சிஸ்டம். இது எதுக்காகனா டிரான்ஸ்போர்ட் ஃப்ளூயிட்ஸ், நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே பண்ணக்கூடியது இந்த வாஸ்குலார் டிஷ்யூ தான். ஏரியோலார் டிஷ்யூ, இதோட ஒர்க் என்ன அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடி. இது லேயர்ஸாக இருக்கும். எங்கன்னா பிட்வீன் ஸ்கின் அண்டு மியூக்கஸ் மெம்பரன். இது வந்து நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் அந்த ஸ்பேஸ் பிட்வீன் தி ஆர்கன் அண்ட் டிஷ்யூவும் ஃபில் பண்ணுறது இந்த ஏரியோலார் டிஷ்யூ தான். நெக்ஸ்ட்டு வென் வாஸ் ப்ராஜெக்ட் டைகர் லான்ச்டு இன் இந்தியா? இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1973. டேட் என்ன அப்படின்னா ஏப்ரல் 1 லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணது இந்திரா காந்தி அவங்க பீரியடில் ஃப்ரம் ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது. மொத்தம் இப்போ இந்தியாவில் 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. அதில் 58th என்னது அப்படின்னா மாதவ் நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். அதிகமாக லார்ஜ் நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டாலும் அதுவுமே மத்திய பிரதேஷ் தான். அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் லோக்சபா ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எத்தனை பேரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா 2020 முன்னாடி வரைக்கும் 2 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் 2ஆக இருந்துச்சு, அப் டு 2020 இயர் வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பில் பாஸ் ஆச்சு, 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அந்த 2 பேரை நாமினேட் பண்ணுறது இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இதை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்க அப்படின்னா 0. அதனால மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து லோக்சபாவுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது 552ன்னு இருந்ததை இப்போ 550 தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துன்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து எமினன்ட் சோசியல் ரிஃபார்மர் அண்டு உமன்ஸ் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் பண்டித ராமாபாய் சரஸ்வதி வாஸ் எ கிரேட் ஸ்காலர் ஆஃப் ஆப்ஷன் டி சான்ஸ்கிரிட் தான் இதுக்கு ஆன்சரு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்
இவங்க கொடுக்கப்பட்ட டைட்டில் தான் த சரஸ்வதின்றது. உங்களோட நேம் வந்து பண்டிட் ராமாபாய் தான் இந்த டைட்டில் கொடுத்தாங்க. இவர் பார்ன் இயர் என்ன அப்படின்னா, இவங்க பார்ன் இயர் 1958. The Right to Free and Compulsory Education Act was passed by Parliament in the year. எந்த இயர் பாஸ் பண்ணாங்கன்னா, ஆப்ஷன் சி 2009 தான் பாஸ் பண்ணாங்க. ஆர்டிக்கிள் 21A என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு எஜுகேஷன் அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 21A அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 படி எஜுகேஷனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்தாங்க. ஃபண்டமெண்டல் ரைட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸஸ் இஸ் ஏ நோபல் கேஸ்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. இந்த நோபல் கேஸ் எல்லாமே பீரியாடிக் டேபிளில் 18th குரூப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ் அப்படி தான் இருக்கும். நோபல் கேஸ் என்னெல்லாம் நேச்சர் அக்கரிங் அப்படின்னா, ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், செனான், ரேடான் இது எல்லாமே இந்த 6மே நேச்சுரலி அக்கரிங் நோபல் கேஸ். அடுத்து கரண்ட்லி ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் லிஸ்டட் இன் த 8th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோம்னா 22 லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் ஹிந்தி, தமிழ் எல்லாமே இதில் தான் வரும். இதெல்லாம் எந்த பார்ட்டில் வருது அப்படின்னா, பார்ட் 17 தான் இந்த லாங்குவேஜஸ் பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் எல்லாமே. ஆர்டிக்கிள் பார்த்தோம்னா 343லேருந்து 351 வரைக்கும் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கானது. ஷெடியூல்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருக்கோம். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து வேர் இஸ் த சாம்பார் லேக் சிச்சுவேட்டட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ராஜஸ்தானில் தான் சிச்சுவேட் ஆகிருக்கு. இதுதான் லார்ஜஸ்ட்டு சால்ட் வாட்டர் லேக்கு இன் இந்தியாவில். அதுவே லார்ஜஸ்ட்டு பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் சில்கா லேக். லாங்கஸ்ட் லேக் இந்தியாவில்னு கேட்டால் வெம்பநாடு லேக்கு. ஹையஸ்ட் லேக்குன்னு கேட்டால் குருடோங்மார் லேக். லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் உலார் லேக். As per Inland Waterways Authority of India, what is the approximate total length of navigable and waterways of India? Total length எவ்வளோ அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 14,500 தான். இந்த NW1 நேஷ்னல் வாட்டர்வே 1 இது தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு வாட்டர்வே. இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா யூபி, பீகார், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால். ரிவர்னு பார்த்தோம்னா கங்கா, பகீரதி, ஹூக்ளி இது எல்லாமே கனெக்ட் ஆகும். இதை நேஷ்னல் வாட்டர்வே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இயர் 1986. அதுவே நேஷ்னல் வாட்டர்வே 2 இது எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் பிரம்மபுத்திராவில் சாடியா அண்டு துப்ரி ஸ்ட்ரெச்சில் வரும். அதுவே நேஷ்னல் வாட்டர்வே 3 இது எங்கன்னா கேரளாவில் உள்ளது. அடுத்து வேர் வாஸ் த ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடென்சி எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா? இது எங்கன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சூரத். இன் பிட்வீன் த இயர் 1615 1618 இதில் பார்த்தோம்னா தாமஸ்
ரோ அப்படின்றவர் ஜஹாங்கீர் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு அவர் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் சூரத்தில். நம்ம ஃபாரினர்ஸ் இந்தியாவில் எந்த ஆர்டர் படி வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ். யார்? 1498 வாஸ்கோட காமா. நெக்ஸ்ட்டு டச்சு, அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் டேனிஷ், நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்சு. இதுதான் ஆர்டரு. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ், ரெண்டாவது டச்சு, இங்கிலீஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்சு. வென் வாஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட்? எப்போன்னா ஆப்ஷன் சி April 1, 1935. இது யாரோட ரெக்கமெண்டேஷனில் வந்தது அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் மூலியமாக நிறுவப்பட்டது தான் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இயர் 1926 த ஹில்டன் யங் கமிஷன் போடப்பட்டது. ஃபஸ்ட்டு கவர்னர் ஆர்பிஐக்கு யாருன்னா சர் ஆஸ்பான் ஸ்மித். ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஆர்பிஐக்கு சிடி தேஷ்முக். இப்போ உள்ள கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் யார் அப்படின்னா அவர் 26th சஞ்சய் மல்ஹோத்ரா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டேர்ம் ஆஃப் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்? நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு டேர்ம் பீரியட் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 2 years தான். த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க். இது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்னால் டு ப்ரொவைட் பீஸ் அண்டு செக்யூரிட்டி அமாங் த வேர்ல்டு. இதில் மொத்தம் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 15 மெம்பர்ஸ். அதில் 5 பெர்மனண்ட்டு, 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இதை தான் 2 years ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா யூகே, யூஎஸ், சைனா, ஃப்ரான்ஸு, அப்புறம் ரஷ்யா. அடுத்து வாட் வாஸ் த செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 2011 சென்சஸ்? 2011 சென்சஸ் படி செக்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 940. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கே அப்படின்னா கேரளா 1084. அதுவே லோயஸ்ட் உள்ள ஸ்டேட்டு, ஹையஸ்ட் உள்ள ஸ்டேட் கேரளா, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ உள்ள ஸ்டேட் எதுன்னா ஹரியானா 879. ஃபஸ்ட்டு சென்சஸ் இந்தியாவில் எப்போ ஹெல்ட் பண்ணாங்க அப்படின்னா 1872. யார் பேரினா லார்ட் மாயோ அவர் பேரில் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2011 சென்சஸ் இது 15th சென்சஸ். இதோட மோட்டோ என்ன அப்படின்னா மோட்டோ ஆர் ஸ்லோகன்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். அடுத்து இன்வென்டர் ஆஃப் ப்ளூடூத் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஜாப் ஹாட்சன். இவர் தான். த சார்லஸ் சிமோன் இவர் யார் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் ஷூட் டெவலப் பண்ணவர் தான் த சார்லஸ் சிம்னோயி. பால் ஆலன் அண்டு பில்கேட்ஸ் இவங்க 2 பேர் யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்வென்டர் அண்ட் இன்வென்ஷன் அப்படின்ற ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் வித் க்ளூஸோட. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாடிஸ் ரெக்கமெண்ட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் கிராப்ஸ்? இது எது அப்படின்னா ஆப்ஷன் பி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். இது எப்போ வந்த இயர் அப்படின்னா 1965 இது நிறுவப்பட்டது. நித்தி ஆயோக் இது எப்போ வந்தது அப்படின்னா 2015.
டு ரீப்ளேஸ் பிளானிங் கமிஷன். இதுக்கு சேர்பர்சன் பிஎம் தான். நபார்டு, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு. இது அக்ரியும் ரூரலையும் டெவலப் பண்ணது தான், அந்த அப்ரிவேஷன் உள்ள மாதிரி. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த நபார்டு பேங்க்கு. இது வந்த இயர் 1982. பி சிவராமன் கமிட்டி மூலிமா இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து எஃப்சிஐ, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்த வருஷம் வந்து இதுவும் சேம் 1965 தான். இது ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். இது ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர், எதுக்கு அண்டரில் வரும் அப்படின்னா ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், when was the Atomic Energy Amendment Bill passed by the Parliament to allow joint ventures between public sector? இது எந்த வருஷம் இந்த அட்டாமிக் எனர்ஜி அமெண்ட்மெண்ட் பில் வந்தது அப்படின்னா ஆப்ஷன் சி 2015 இருந்து தான். இந்த பில் வந்து எதுக்காக ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா பப்ளிக் செக்டாருக்குள்ளே ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருந்த ஒரு பில்லை அமெண்ட் பண்ணாங்க. அது எந்த பில்னா, டு அமெண்ட் பில் ப்ரப்போஸ் டு அமெண்ட் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 உள்ளதை அமெண்ட்மெண்ட் பண்ணி 2015 ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் பப்ளிக் செக்டாரை அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.